அனைவருக்கும் வணக்கம். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் சார்பாக நடைபெற்று வரும் ஜோதிட நட்சத்திர சுடர்மணி நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து ஜோதிடர்களையும், அனைத்து ஜோதிட குருமார்களையும், ஜோதிட வல்லுநர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். நிகழ்ச்சியின் முதலாவதாக கடவுள் வாழ்த்து பாடுவதற்கு திருப்பூரை சேர்ந்த தண்டபாணி ஐயா அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு நட்சத்திர சுடர்மணி நிகழ்ச்சியில் கடவுள் வாழ்த்து. ஐந்து கரத்தனை ஆணைமுகத்தனை இந்தில் இளம்பரை போலும் நந்தி முகந்தனை ஞானக்குழந்தனை புத்தியில் வித்தடி போட்டுகின்றேனே. ஓம் ஆதித்ய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கர சனி ராவுக்கே நம காகத் விஜய விட்மை கட்கஸ்த தீமை தன்னோ மன்னோ பிரசோதயாத். தென்னாருடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மற்றும் ஐயா அவர்களையே ஒரு ஜோதிட டிப்ஸ் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம், அனைவருக்கும் அநேக நமஸ்காரம். இன்றைய ஜோதிட டிப்ஸ், அதாவது இன்று பூர நட்சத்திரம். பூரம் என்பது சுக்கிரனை குறிக்கும், சுக்கிரனுடைய சாரம் பெற்றது. எனவே சுக்கிரன் என்றால் வண்டி வாகனம், அதே சுக்கிரன் என்றால் மனைவி. எனவே வீட்டில் வண்டி வாகனம் சரியாக துடைக்காமல் சுத்தமாக இல்லாமல் இருந்தால் மனைவின் உடல்நலம் கெடும். இவையெல்லாம் சரியாக இருந்தால் தனம் சேரும் என்று மண்புடம் தனம் தண்டவாணி. வணக்கம் வணக்கம் வணக்கம். அதாவது அடுத்ததாக வரவேற்புரை. அதாவது ஒரு நிகழ்ச்சியின் தாமதத்துக்கு அனைவரும் மன்னிக்கவும், ஒரு தவிர்க்க முடியாத நிகழ்வு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸோ தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் சார்பாக இன்று நம்மிடையே நட்சத்திர சுடர்மணி நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை சிறப்புரை வழங்குவதற்கு பரமகுரு மீனாட்சி தேவி ஆஸ்ட்ரோ பரமகுரு மீனாட்சி தேவி அவர்கள் நம்மிடையே வருகை புரிந்துள்ளார்கள். இவர்கள் பிரசனம் என்ற தலைப்பில் பேச இருப்பதால் அவரை பேசுமாறு அன்புடன் அழைக்கின்றேன். மேம், நீங்க பேச ஆரம்பிங்க. நீங்க பேச அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் மீனாட்சி பரமகுரு, திருப்பூர். ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சினால வெளியில வந்துட்டேன். ஸோ அதனால என்னால இன்னைக்கு கிளாஸ் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இப்போ உங்களோட பேசிட்டு இருக்கேன். ஸோ பிரசன்னத்தை பத்தி பேசணும். உங்களுக்கு ஏதாவது வாய்ஸ் டிஸ்டர்பன்ஸ் இருந்தா சொல்லுங்க, நான் வீடியோ ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன். ஆக்சுவலா பிரசன்னம் அப்படின்னு சொல்லும்போது பிரசன்னம் நிறைய வகைகள்ல இருக்கு. நம்ம இப்ப எல்லாருக்குமே மோரோவர் இங்க இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஜாமக்கோல் பிரசன்னம். என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? ஓகே மேம், ஓகே. கிளியரா இருக்கு மேடம். ஓகே, கிளியரா இருக்கு. தேங்க்யூ மேம், தேங்க்யூ. இப்போ பிரசன்னத்தை பொறுத்தளவு ஜாமக்கோல் பிரசன்னமா இருக்கட்டும், இல்ல கடிகார பிரசன்னம், இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் ஆஃப் பிரசன்னம் இருக்கு. நான் இந்த சோழி பிரசன்னத்துல ரொம்ப நல்ல தெளிவான ஒரு இன்ட்ரோடக்ஷனை இன்னைக்கு கொடுக்கலான்ட்டு இருக்கிறேன். இந்த சோழி பிரசன்னம் முதல்ல எதுக்காக பாக்குறாங்க? ஆக்சுவலா இந்த சோழி பிரசன்னம் அப்படிங்கிறது என்ன, இதை பற்றி ஒரு தெளிவு எல்லாத்துக்கும் சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக தான். ஆக்சுவலா 108 சோழிகளை வைத்து, அதே மாதிரி நம்ம இப்ப போயிட்டு இருக்கிற கோச்சாரம் என்னவோ அதை அந்த சோழி பலகையில ஸ்தாபனம் பண்ணி வரக்கூடிய ஒரு கிளையண்ட்டுக்கு தற்காலிக பிரசனமாக நம்ம சொல்லலாம். இதே ஒருத்தரோட பிரச்சனை அதிகமா இருக்கவங்களோட வீட்டுக்கே நம்ம போகும்போது அங்க அஷ்டமங்கல பிரசன்னம் அப்படின்னு சொல்லி அஷ்டமங்கல பொருட்கள், அதாவது 8 விதமான மங்கள பொருட்களை நம்ம அவங்களை கொண்டு வர சொல்லி அதை வச்சு நம்ம அவங்களுக்கு வீட்லயும் வச்சு பிரசனங்களை நம்ம பார்க்கலாம். அது எப்படி அப்படின்னா, 8 விதமான பொருட்கள். இதுல நம்ம அவங்களுக்கு அவங்க வீட்டுக்கு போகும்போது நமக்கு முதல்ல இப்ப எனக்கு போன் பண்ணி ஒருத்தர் கஸ்டமர் போன் பண்றாங்கன்னு வைங்க, பிரசன்னம் பார்க்கணும். யாரெல்லாம் முதல்ல பார்க்கலாம்? இந்த கேட்டகரி இருக்கு இல்லையா, யார் பார்க்கணும் அப்படின் போது சில வீட்டுல சில விஷயங்கள் திருப்பி திருப்பி தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கும். உதாரணத்துக்கு அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு ஆடு மாடுகள் திடீர்னு சீக்வன்ஸா ஒரே வருஷம் இதே நாள்ல திருப்பி திருப்பி இறந்துட்டே இருக்கு. அப்புறம் இந்த மீனெல்லாம் இதாகி போயிடுது, நாய் செத்து போயிடுது, முருங்கை மரத்துல நிறைய காய்ச்சிட்டு இருக்கு, இல்ல வீட்டுல ஏதோ ஒரு ஆவி தொந்தரவு இருக்கு, சேட்டை இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது அவங்க நம்ம கிட்ட சீக்வன்ஸா கொஸ்டின் கேக்குறாங்க. இந்த மாதிரியான நிகழ்வுகள் தொடர்ச்சியா வந்துட்டு இருக்கிறவங்க ஜாதக ரீதியா அவங்களுக்கு நம்ம எவ்வளவு விஷயங்கள் கொடுத்தாலுமே அதை தாண்டினா அவங்களுக்கு உண்டான ஒரு பிரச்சனைய அவங்க நம்ம கிட்ட ஷேர் பண்ணும்போதுதான் இந்த பிரசனத்துல ஒரு தெளிவு அவங்களுக்கு கிடைக்குது. ஏன்னா நீங்க ஜாதகத்துல எவ்வளவு பார்த்தாலுமே
அந்த தோஷத்தினுடைய அளவீடு மாறும் போது, இப்போ நீங்க உதாரணத்திற்கு ஒரு பிரம்மாதி தோஷம் இருக்கு, அதை போய் நிவர்த்தி பண்ணிட்டு வாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நிவர்த்தி பண்ணா கூட சில பேர்த்துக்கு வந்து அதுல இருந்து வெளியில வந்த ஒரு ஃபீல் தெரியாது. ஏன்னா நம்ம ஜாதகத்துல கல்யாணம் பண்றதுக்காக ராகு கேது தோஷமா இருக்கட்டும், செவ்வாய் தோஷமா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா தோஷத்தையும் தீர்வுகள் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனா அந்த தீர்வுகள்ல இருந்து அவங்க ரெக்கவர் ஆகுறாங்களா அப்படிங்கிறது எத்தனை பேரால சொல்ல முடியும்? அதே மாதிரிதான் ஒரு தோஷத்தினுடைய அளவீடு அந்த குடும்பத்தினுடைய ஒரு பாரம்பரியம் எல்லாத்தோட ஜாதகத்திலுமே ஒரு சில தோஷங்கள் ரிப்பீட்டடா இருக்கும். உதாரணத்திற்கு கர்ப்பிணி பெண் சாபம், அதே மாதிரி வாக்கு தோஷம். வாக்கு தோஷம்ங்கிறது என்ன? 2ஆம் அதிபதி பாதிக்கப்பட்டிருக்கிறது, 2ஆம் இடத்துல பாவ கிரகங்கள் இருக்கிறது, 2ஆம் அதிபதியோட பாவ கிரகங்களோட சேர்க்கை இருக்கிறது, மாந்தி சம்பந்தப்படுறது, இது எல்லாமே வந்து வாக்கு தோஷம். அப்ப இந்த வாக்கு தோஷம் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகரால என்ன பிரச்சனை? அவங்களால யாருக்கு வாக்கு கொடுத்தாங்கன்னா அதை சால்வ் பண்ண முடியாது, பிரச்சனையாகும். அதே போல அவங்க ஜாதகத்திலையும் அவங்க யாருக்காவது ஒரு நல்ல விஷயம் சொன்னா கூட அது வந்து எதிர்மறையா போகும். அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய சில விஷயங்கள் தொடர்ச்சியா சீக்வன்ஸா வரும். அதே மாதிரி சில பேர் வந்து எந்த வீட்டுக்கு போனாலும் அவங்களுக்கு வந்து வாஸ்துவே இருக்காது, வாஸ்து ப்ராப்ளம் ஆயிட்டே இருக்கும். அப்ப வாஸ்து ப்ராப்ளம் ஆயிட்டே இருக்கும்போது அவங்க எல்லாம் வந்து இதை நம்ம கேள்வியா கேட்பாங்க, ஏன் எங்க குடும்பத்துக்கு மட்டும் இது ரிப்பீட்டடா நடந்துகிட்டு இருக்கு, இதை எப்படி நாங்க நிவர்த்தி பண்ணணும்? அப்ப நிவர்த்திக்காக ஒருத்தர் தேடும் போது மட்டும்தான் இந்த பிரசன்னம் வந்து ரொம்ப அற்புதமா வேலை செய்யும். ஒரு குடும்பத்துல தொடர்ச்சியா ஆண்கள் யாருக்குமே கல்யாணமே ஆக மாட்டேன்றது, ஒரு குடும்பத்துல தொடர்ச்சியா பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகிக்கிட்டே இருக்கு, அந்த குடும்பத்துல குழந்தைங்களே வந்து பாத்தீங்கன்னா ஆண் குழந்தையா பிறக்குது, பெண், இந்த மாதிரி ஒரு சினாரியோவா ஒரு குடும்பத்துல நடந்துகிட்டே இருக்கும். ஹலோ, கேக்குதுங்களா? கேக்குது மேடம், சொல்லுங்க. கேக்குதுங்களா? ஓகே. சோ இந்த மாதிரி நடந்து கொண்டிருக்கக்கூடிய தொடர்ச்சியான ஒரு அடுக்கடுக்கா விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும். அவங்களுக்கு தான் இந்த பிரசனத்தோட ஒரு வீரியம் தேவைப்படும். அவங்களுக்கு தான் நம்ம வந்து இந்த பிரசனம் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து நம்ம இந்த அஷ்டமங்கல பிரசனம் அவங்க வீட்டுக்கே போயிட்டு பார்க்கலாம். வீட்டுக்கு போய் பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்கள 8 விதமான மங்கள பொருட்களை தேர்வு செஞ்சு கொண்டு வர சொல்லி, அந்த 8 விதமான பொருட்கள்ல அவங்க முதல்ல எதை தேர்வு செய்யறாங்க அப்படிங்கிறத வச்சுதான் இப்ப அவங்களுக்கு நம்ம சொல்லுவோம். முதல்ல வந்து வெள்ளை நிற பூக்கள் இங்க மஸ்ட். அது வந்து வாசனையுள்ள பூக்கள், தும்பை பூ, இதெல்லாம் வந்து ரொம்ப மஸ்ட். இது போக நம்ம வீட்டுல எப்பயும் போல இந்த சுவாமிக்காக ஏற்றக்கூடிய நல்ல நெய்யோ இல்ல எண்ணெயோ இல்ல அதுக்குண்டான திரி தீபம், அதே போல அந்த நம்ம வந்து வச்சிருக்கக்கூடிய அந்த தூப பொருட்கள், அதாவது நம்ம அந்த பத்தியா இருக்கட்டும், சூடமா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா பொருட்களையும் அவங்களுக்கு கொண்டு வர சொல்லுவோம். இது போக ஏதாவது ஒரு புத்தகம் எடுத்துட்டு வாங்க. அது போக நீங்க வந்து இந்த வாள் கண்ணாடின்னு சொல்லுவாங்க, அந்த சாமிக்கு நம்ம முகம் காட்டுவோம், இந்த மாதிரி சில விஷயங்கள். மொத்தம் 16 விஷயங்கள், 16 பொருட்கள் வந்து நம்ம எழுதி கொடுப்போம். அதுல அவங்க அட்லீஸ்ட் 8ஆவது கொண்டு வந்திருக்கணும். அதுதான் அதுக்கு பேர் அஷ்டமங்கல பிரசன்னம். அதுக்கு முன்னாடி அவங்க நமக்கு பணத்தை போடும்போதே நம்ம சில விஷயங்களை நோட் பண்ணி வச்சிடணும், நம்மளை சுத்தி என்ன விஷயங்கள் நடக்குது. ஏன்னா ஒரு ஜோதிடர் அப்படிங்கிறவரை அந்த விஷயத்த நோட் பண்ணி வச்சா மட்டும்தான் நம்ம அவங்களுக்கு பிரசன்னம் சொல்லும் போது எந்த அளவுக்கு அவங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும் அப்படிங்கறத சொல்ல முடியும். அதே போல நம்ம போற வழியில, இப்ப நம்ம வீட்டுல இருந்து அவங்க வீட்டுக்கு போற வழியில அதுக்கு பேரு மந்திர கதின்னு பேரு. மந்திர கதினா அவங்க வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க என்ன மாதிரியான சூழ்நிலைகளை பாக்குறீங்க, உங்களை சுத்தி எவ்வளவு விஷயங்கள் நல்லது கெட்டது நடக்குது, இதை பேஸ் பண்ணி தான் நம்ம அவங்களுக்கு பிரசன்னம் சொல்ல போறோம். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம நோட் டவுன் பண்ணிட்டு முதல்ல அவங்க வீட்டுக்குள்ள நுழையும் போது அங்க இருந்து யார் எதிர்த்தாப்புல வர்றாங்க, வீட்டுக்குள்ள நம்மளோட யார் நுழையிறாங்க, அவங்க வீட்டுல இருந்து யார் வெளியில போறாங்க, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நோட் பண்ணி வைக்கணும். இப்போ சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நோய் குறித்த பிரசனம் கேட்பாங்க. அப்ப நோய் குறித்த பிரசனம் கேட்கும்போது நம்ம உள்ள போகும்போது ஏதோ ஒரு ஆள் வெளியில போறாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப அவங்களுக்கு நோய் தீர போகுதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்க நோட் பண்ணும்போது அதன் மூலமா மட்டும்தான் அவங்களுக்கு நம்ம சொல்லும் போது ரொம்ப பாசிட்டிவா இருக்கும். ஸோ இதை வந்து பேசிக்கான நோட்ஸ். இந்த பேசிக்கான நோட்ஸ் அப்படிங்க ஒரு 5 மினிட்ஸ் மேடம், நான் திருப்பி வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். கூப்பிட்டுருக்காங்களா? ஹலோ மஞ்சுளா மேடம், இருக்கீங்களா லைன்ல? சொல்லுங்க மேம். சரி வாங்க. 5 மினிட்ஸ் வேற யாராவது பேசிட்டு இருங்க, நான் 5 மினிட்ஸ் திருப்பி ரீஜாயின் பண்ணிக்கிறேன். சரி வாங்க 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 மேம். தேங்க்யூ மேடம். யார் ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்றாங்க யாருங்க மேடம்? பண்ணிட்டாங்க. ஓகே.
ஓகே. ஸோ நான் வந்து இப்ப சொல்லிட்டு இருந்தேன் உங்கள்ட்ட. அதாவது பிரசன்னத்த பொறுத்தளவு நீங்க அந்த மந்திரகதி, அதாவது ஒருத்தரோட ஃபேமிலி நம்ம வந்து அவங்க நமக்கு பிரசன்னம் ஒர்க் குடுத்துட்டாங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் அவங்க வீட்டுக்குள்ள நுழையும்போது, நம்ம ஆஃபீஸ்ல இருந்து அவங்க வீட்டுக்கு போற வரைக்கும் உண்டான எல்லா நிகழ்வுகளையும் நம்ம நோட் டவுன் பண்ணிக்கணும். இப்போ எல்லாருக்குமே அஸ்ட்ராலஜிஸ்டா மேக்ஸிமம் சுப சகுனங்கள் என்ன, அசுப சகுனங்கள் என்னன்னு தெரியும். அப்ப இந்த சுப சகுனங்கள நீங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அவங்க கேட்ட கேள்விக்கு சுபமான பலன்கள் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். அசுப சகுனங்கள பார்க்கும்போது அதையும் நீங்க நோட் பண்ணிக்கணும். அதே போல அவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நான் சொல்லியிருந்தேன் 16 விதமான பொருட்கள் நம்ம அவங்களுக்கு எழுதி தருவோம். அதுல வந்து தீபம், எண்ணெய், இந்த பத்தி, சூடம் இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். விபூதி, குங்குமம் இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். இந்த பொருட்கள்ல 16 பொருட்கள் சொன்னதுல அவங்க அட்லீஸ்ட் 8வது நமக்கு குடுக்கணும். குடுக்கும்போது அந்த 8 பொருட்கள்ல வந்து அவங்களையே நம்ம ஒரு பொருள செலக்ட் பண்ண சொல்லுவோம். இப்ப உதாரணத்திற்கு அவங்க விபூதிய முதல்ல எடுத்து குடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த விபூதிய எடுத்து குடுக்குறாங்கன்னா, அந்த விபூதி அப்படிங்கிறது வந்து என்னதுங்க? சாம்பல் இல்லைங்களா? அப்ப அந்த குடும்பத்துல பிரேத சாபம் இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். பிரேத சாபம்ங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். 4ஆம் இடத்துல மாந்தி சம்பந்தப்படும்போது உறுதியாக பிரேத சாபம்ங்கிறது அந்த குடும்பத்துல இருக்கும். பிரேத சாபம்ங்கிறது வேற எப்படியெல்லாம் வகைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோர் ஓவர் வந்து அவங்க ஒரு கஷ்டத்துல, அதாவது ஒரு ஒரு ஆன்மா வந்து இறந்து போயிருக்கும். இறந்து போனவங்கள அந்த வீட்டுக்குள்ள வச்சே துவேஷமா பேசுறது. அதே போல அந்த ஆன்மாவ வந்து இறந்து போன அந்த உடல வச்சுட்டு பஞ்சாயத்து பண்றது. இதெல்லாம் அந்த குடும்பத்துல நடந்திருந்தா மட்டும்தான் அவங்க பிரேத சாபத்துல மாட்டுவாங்க. அதே போல சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காலத்துல இறந்து போன ஆடு, மாடு, சின்ன குழந்தைங்க இதெல்லாம் வீட்டு பின்னாடியே புதைச்சிருவாங்க. இது எல்லாமே சாபமா வந்து அவங்க குடும்பத்துல நிக்கும். அந்த 4ஆம் இடத்துல மாந்தி சம்பந்தப்பட்டா, அந்த மாதிரியான இடத்துல தான் அவங்க குடியிருப்பாங்க. ஒண்ணு சுடுகாட தாண்டி போணும். இதெல்லாம் நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு உங்க பர்சனல் ஜாதகத்திலேயே 4ஆம் இடத்துல மாந்தி சம்பந்தப்பட்டதுன்னா, இந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குன்னு அர்த்தம். அப்ப நம்ம சுய ஜாதகத்துல அப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா, பிரசன்ன ஜாதகத்திலயும் அதே போல இருக்கு. அந்த மாதிரியான ஒரு அமைப்புல நம்ம இருக்கோம் அப்படின்னா, அப்ப அவங்களுக்கு அந்த பிரேத சாபம் சம்பந்தப்படும்போது, நம்ம அவங்களுக்கு சஜெஸ்ட் பண்ண வேண்டியது, இத எப்படி நீங்க நிவர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறது. அப்ப எடுத்த உடனே அந்த விஷயத்த நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்னா, அது பிரசன்னத்துல தான் முடியும். அதே போல சில பேருக்கு எவ்வளவு நான் சொன்ன மாதிரி நீங்க தோஷங்கள வந்து அளவீடுகள சொல்லி, இந்த கோயிலுக்கு போங்க, அந்த கோயிலுக்கு போங்க, அப்புறம் நீங்க வந்து சரி பண்ணிக்கோங்கன்னு சொன்னா கூட அந்த காரியம் நடக்கவே நடக்காது. அப்போ அவங்க தேட வேண்டிய ஒரே சாய்ஸ் பிரசன்னம் தான். இதுல பிரசன்னத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா, இந்த மாதிரியான அஷ்டமங்கல பிரசனமும் சரி, சோழி பிரசனமும் சரி, காலையில அந்த சூரியன் மேல வர ஆரம்பிச்சதுல இருந்து, சூரியன் இறங்கு பொழுதுன்னு சொல்லுவோம் இல்லையா? உச்சிக்கு கீழ வரும்போது அத முடிச்சிரணும். இந்த ஈவினிங் டைம்ல பாக்குறது. இந்த மாதிரி விஷயங்கள் பிரசன்னத்துல கிடையாது. மற்ற பிரசனங்கள் கொண்டு இப்ப வெற்றிலை பிரசனத்த எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு நைட்ல ஒரு 1 மணி 2 மணிக்கு கூட நைட் டைம்ல வந்து உங்ககிட்ட யாராவது உங்க வீட்ல வந்து பிரசனம் கேட்கறாங்கன்னா, நீங்க அவங்களுக்கு தாராளமா சொல்லலாம்னு சொல்லுது சாஸ்திரம். ஏன்னா வெற்றிலை பிரசனத்துக்கு வந்து டைம் லிமிட் கிடையாது. மிட் நைட்ல கூட உங்கள ஒரு ஜோதிடரா அவங்க வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்கள்ட்ட கேட்கறாங்க அப்படின்னா, நீங்க அவங்களுக்கு சொல்லலாம். ஆனா இந்த அஷ்டமங்கல பிரசனத்துக்கு டைம் லிமிட் இருக்கு. அந்த டைம் லிமிட்ட யூஸ் பண்ணி மட்டும் தான் நீங்க அவங்க கிட்ட பதில் சொல்ல முடியும் அப்படிங்கிறது தான் இந்த பிரசனத்தோட ஒரு விஷயம். அதே போல சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப அதிகமான ஒரு அந்த நான் சொல்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் அந்த குடும்பத்துல திரும்ப 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 நடந்துகிட்டே இருக்கும். இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, எங்க குருநாதர் ஒரு ஒரு வாட்டி சொன்னாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நாங்க படிக்கும்போது இந்த நிகழ்வ எங்களுக்கு சொன்னாரு. ஒரு கோயில்ல வந்து எப்ப பார்த்தாலுமே அந்த கோயில்ல கொடி ஏத்துன உடனே அந்த கோயிலோட தலைவர் யாரோ அவங்களுக்கு வந்து சாவாயிடுது. அவங்க இறந்து போயிடுறாங்க. சோ இத யாராலயுமே கண்டுபிடிக்க முடியல. அடுத்து யார் தலைவரானாலும் அவங்க பயப்படுறாங்க. ஏன்னா, ஒரு சீக்வென்ஸா இது மாதிரி ஒரு 3 தடவ நடந்துருச்சு. 4வது தடவையா இத பண்றதுக்கு எல்லாரும் பயப்படுறாங்க. ஏன் இப்படி நடக்குது? அந்த கொடி ஏத்துன அடுத்த நிமிஷம் அந்த தலைவருக்கு வந்து உயிருக்கு ஆபத்தாயிடுது. அப்ப அந்த தலைவர் பதவிக்கு வர்றதுக்கே எல்லாரும் பயப்படுறாங்க. இந்த நிகழ்வு ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லி தீர்க்கமா தெரிஞ்சுக்கிறதுக்காக கேரளால இருக்கிற அந்த டாப் மோஸ்ட் பிரசன்ன கர்த்தாக்கள் எல்லாம் அங்க வந்து உட்கார்ந்துருக்காங்க அந்த கோயில்ல. அன்னைக்கு பிரசன்னம் பாக்குறாங்க. அவங்க அந்த சொல்யூஷன கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்படி கண்டுபிடிச்சாங்க? அந்த வந்திருக்கக்கூடிய ஆரூடம். இப்ப எப்படி நம்ம எல்லாரும் ஜாதகம் பாக்குறவங்களா இருக்கோம், நம்முடைய லக்னம் எப்படி நமக்கு வந்து ரொம்ப முக்கியமானதா கருதப்படுகிறதோ, அது மாதிரியே பிரசனத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆரூட லக்னம். ஆரூட லக்னமும் வந்திருக்கக்கூடிய உதய லக்னம். இப்ப நமக்கு கோச்சாரம் இப்ப நீங்க வந்து இப்ப 7:35 டைம்னா, இப்போ ஒரு கோச்சார லக்னம் ஓடிட்டு இருக்கும் இல்லையா? அதுதான் உதய லக்னம். உதய லக்னத்த நீங்க ஓரமா வைங்க. ஆரூட லக்னம் என்னவோ, அந்த ஆரூட லக்னத்துக்கு உதயம் என்னவா வருது? இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்.
அப்படி அந்த பிரசன்னத்துல வந்திருக்கக்கூடிய ஆரூட லக்னம் என்னவா இருந்தது அப்படின்னு சொன்னா மிதுன ராசியில விழுந்திருக்கு. அது ஒரு காற்று ராசி அப்படிங்கிறதுனால அந்த ராசியினுடைய தன்மை, புதன் எங்க உட்கார்ந்துருக்காரு, இதெல்லாம் வச்சுதான் அன்னைக்கு பிரசன்னத்தை எடுத்திருக்கிறாங்க. அப்ப அவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, அந்த ஒரு நிகழ்வுல யாரோ ஒருத்தர் மியூசிக் பிளே பண்றவர், அதாவது அந்த அந்த இதுல எல்லாம் ஜெண்ட மேளம் அடிப்பாங்க இல்லையா, அந்த மேளம் அடிக்கிறவராலதான் இந்த நிகழ்வு நடக்குது, அவரை புடிங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்க. அவரை தனியா கூட்டிட்டு போய் கேட்டிருக்காங்க, நீங்க வந்து அடிக்கும் போது அந்த தலைவரை பாதிக்கிற மாதிரி மியூசிக் போடுறீங்க, அதனால அவங்க நாடி நரம்பு, அவங்க எப்படி இறந்து போறாங்கன்னா நாடி நரம்புகள் முறுக்கேறி ரத்த நாளத்துல இருந்து வெடிச்சு ரத்தம் வந்து வெளியில வர மாதிரி இறந்து போறாங்க. இது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்குது. அதுக்கு நீங்க தலைவரை குறி வச்சு மட்டும் ஒரு மியூசிக் போடுறோம், அது என்னன்னு கேட்கும்போது அவர் ஆமாங்க, நான் ஒரே ஒரு தடவை என்னோட அந்த பயிற்சியை ட்ரை பண்ணலான்னு சொல்லி நான் ஒரு தடவை செஞ்சேன். அதை செய்யும் போது அடுத்தடுத்து வந்து எனக்கு இந்த நிகழ்வு நடந்தோடனே அந்த இது வந்து ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துருச்சு. அதனால மறுபடியும் நாம வந்து ஏன் இதை முயற்சி பண்ணக்கூடாதுன்னு நான் ட்ரை பண்ணும்போது இந்த மாதிரி 3 தடவை ஆயிடுச்சுங்க, தப்புதான், ஆனா எனக்கு வந்து என்னோட கலையை நிரூபிக்கிறதுக்காக நான் இதை பண்ணிட்டேன்னு சொல்லி அவர் ஒத்துக்கிட்டார். அப்போ இந்த விஷயத்த கண்டுபிடிக்க முடியுதுன்னா அது பிரசன்னத்தினால மட்டும்தான் சாத்தியமாச்சு. ஏன்னா அந்த எப்படி அவங்க சாவுறாங்கன்னு யாராலையுமே ஃபைண்ட் அவுட் பண்ணவே முடியல. அந்த மாதிரியான நிகழ்வுகள். அதே மாதிரி கோயில்ல நடக்கக்கூடிய பிரச்சனை, சில கோயில்கள்லாம் வந்து நம்ம வந்து பிளான் பண்ணுவோம் கட்டலான்னு சொல்லிட்டு, இடம் வாங்கிருவோம், அந்த கல்லெல்லாம் வாங்கிருவோம், சுவாமி சிலைக்கெல்லாம் ஆர்டர் எல்லாம் கொடுத்துருவோம். ஆனா அந்த அந்த கோயில் கட்டும் போது அவ்வளவு தடைகள் வரும், அவ்வளவு பிரச்சனை வரும். சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தேவமங்கல பிரசனம் சொல்றது. தேவமங்கல பிரசனம்னா கோயில் கட்டுறதுக்குன்னே ஆகம சாஸ்திரத்தை வச்சு பண்ணக்கூடிய பிரசனம். அஷ்டமங்கல பிரசனம் நம்மள மாதிரி மனிதர்கள், சாதாரண மனிதர்களுக்கானது. எப்பயுமே பிரசன்னத்துல அதோட வேலிடிட்டி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் 1 இயர். நீங்க இப்ப பாக்குறீங்கன்னா இதோட ஒரு வேலிடிட்டி நெக்ஸ்ட் இயர் வரைக்கும் இருக்கும். அப்போ அதுக்குள்ள நம்ம சொல்லப்பட்ட அந்த பரிகாரங்களை பண்ணும்போது கண்டிப்பாக வாழ்க்கை மாறும். இப்ப உதாரணத்துக்கு இன்னைக்கு ஒருத்தர் வந்து எனக்கு தொழில் பத்தி வேணும்னு கேட்கிறாரு. இப்ப ஓடிட்டு இருக்கிற உதய லக்னத்தையும் வந்திருக்கக்கூடிய சோழி லக்னம் ஆரூட லக்னம்னு வச்சுக்கோங்க. இப்ப ஆரூட லக்னம் உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஒரு சிம்ம லக்னம் வருது. அப்ப சிம்ம லக்னத்துக்கு இன்னைக்கு 10 குடையவர் யாரு, அவர் எங்க இருக்காரு, அதை பாருங்க. இப்ப கோச்சாரம் நமக்கு என்னவா ஓடிட்டு இருக்கோ இதெல்லாம் தான் பேஸ் பண்ண போறோம். நான் ஆரூடம் சிம்மம்னு சொல்லிட்டேன். அப்ப சிம்ம லக்னத்துக்கு 10 குடையவர் யாரு அப்படின்னு சொல்லி நம்ம எடுக்கும்போது அந்த 10 குடையவர் சுக்கிரன் வர்றாரு. அவர் இன்னைக்கு எங்க இருக்காரு, அந்த சுக்கிரன் யாரோடலாம் சேர்ந்திருக்காரு, அப்ப இவர் தொழில் பண்ணலாமா, இன்னைக்கு சுக்கிரன் வந்து எங்க இருக்காரு, அவரோட மற்ற கிரகங்கள் காம்பினேஷன் எப்படி இருக்கு, அவரோட மாந்தி சேர்ந்திருக்கா, பாதகாதிபதியோட இணைவு, சிம்மலக்கணத்துக்கு பாதகாதிபதி யாரு, செவ்வாய், அவரோட இணைஞ்சிருக்காரு அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பா அதுக்கு நெகட்டிவான பலன்களை சொல்லணும். அதே போல நீங்க ஆரூடம் சிம்மம்னு எடுத்துட்டோம், உதயம் இப்ப கோச்சாரத்துல என்ன ஓடிட்டு இருக்கோ அந்த உதய லக்னத்துக்கும் ஆரூட லக்னத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன. இப்ப உதாரணத்திற்கு வந்திருக்கக்கூடிய ஆரூடம் சிம்மமா வந்துருச்சு, அதோட உதயம் வந்து ஒரு கடகமாவோ இல்ல ஒரு கன்னியா வந்திருக்கு அப்படின்னா இது 2-12ன்னு சொல்லுவோம். இந்த 2-12 வரக்கூடிய தன்மை அப்படின்னா நம்ம வந்து தேவ கோபம் அங்க இருக்கு, அவங்களுக்கு நம்ம பலம் சொல்லக்கூடாது, நீங்க போயிட்டு அப்புறம் வாங்கன்னு சொல்லணும். சில நேரங்கள்ல 6-8 வரும். 6-8னா சிம்மத்துக்கு உதயம் வந்து மகரமா இருக்கும். அப்ப மகரமா இருந்ததுன்னா இங்க 6-8 இருக்கு. 6-8 அப்படின்னா தேவ சாபம் அப்படின்னு பேரு. அப்ப அந்த இடத்துலயும் உங்களுக்கு குலதெய்வ சாபம் இருக்காது. வந்திருக்கக்கூடிய இப்ப எக்ஸாம்பிளுக்கு சிம்ம ஆரூடம்னு சொன்னேன், ஆரூடத்துக்கு 11ல குரு இருக்காரு. அப்ப ஆரூடத்துக்கு 11ல இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவா தான் இருக்காரு. அந்த ஆரூடத்துக்கு 11ல இருக்கக்கூடிய குரு வந்து உங்களுக்கு கண்டிப்பான முறையில ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு தன்மையில இருக்காருன்னு அர்த்தம். அப்படி இருந்தது ஆனாலும் வக்ரமா இருக்காரு அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு அதுக்குண்டான பலன்களை குறைத்து சொல்ல வேண்டும், ஒரு பாயிண்ட். அதே போல ஆரூடத்திற்கு குருவோட சப்போர்ட் இல்லாத ஜாதகங்களுக்கு உங்களுடைய குலதெய்வ அருளோ இஷ்ட தெய்வ அருளோ குறைவாக இருக்கிறதுன்னு அர்த்தம். அப்ப அவங்களோட கேள்விக்கு நீங்க பலனை பார்த்து சொல்லணும். இந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம பிரசன்னத்துல கடைபிடிக்க போறோம். அதே போல இந்த 108 தெய்வ சோழிகள்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்து மகாலட்சுமி அம்சம். அதை நீங்க ஒரு நல்ல ப்ராப்பரான ஒரு குருமார்கிட்ட வந்து படிச்சு அந்த சோழிகளை வச்சு நீங்க பிரசன்னம் பார்க்கலாம். எப்படி நீங்க பாரம்பரியத்துல பாக்குறீங்களோ அதுல சில ஆட் ரூல்ஸ் மட்டும்தான் இதுல ஆட் ஆகும். அந்த ரூல்ஸை ஆட் பண்ணி நீங்க பிரசனத்தை நீங்க சொல்ல ஆரம்பிக்கலாம். முக்கியமா இதுல வந்து பிரசனத்துல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் மாந்தி. மாந்தியோட ஸ்திதி எங்க இருக்கு, மாந்தி எங்க இருக்காரு, அவர் வந்து யார் கூட சேர்ந்திருக்காரு, அதுவும் நீங்க வந்து எந்த பாவகத்துக்கு உண்டான பலன் சொல்றீங்களோ அந்த பாவக அதிபதியோட மாந்தி சேர்ந்திருந்தாரு, பாதகாதிபதி சேர்ந்திருந்தாருன்னா கண்டிப்பான முறையில அந்த பாவகத்தின் தன்மையில பிரச்சனை. இப்ப உதாரணத்துக்கு நம்ம தொழில் பத்தியே பேசினா கூட தொழில் ஸ்தானாதிபதியோட பாதகாதிபதியும் மாந்தியும் சேர்க்க இருந்ததுன்னா கம்பல்சரி அவங்களுக்கு தொழிலுக்கு உண்டான அமைப்பு கிடையாது, நம்ம சொல்லிடணும் அவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க
நீங்க வந்து அவங்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு கடமை நம்ம எல்லாத்துக்குமே இருக்கு. அப்போ இப்படி பிரசனம் பார்க்கும்போது இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்க வேண்டும். ஸோ நான் சொன்ன இது எல்லாமே வந்து பேசிக். அதே மாதிரி ஒரு வீட்டுக்குள்ள நீங்க போறீங்க அப்படின்னா அந்த வீட்டுல நீங்க ஒரு தெய்வஜனா உள்ள போறீங்க. போகும்போது கண்டிப்பான முறையில அந்த பிரசனத்தை நீங்க பார்க்கும்போது சில பெரிய பெரிய இடங்களுக்கு நீங்க போக வேண்டியது. அப்ப நீங்க வந்து பலகை வச்சு சில பேருக்கு பார்க்கணும். அது வந்து உங்களோட ஃபீஸை பொறுத்து, அந்த அவங்களோட பிரச்சனையை பொறுத்து. இதே நீங்க ஒரு வீட்டுல போய் நல்ல ஒரு விலாசமா அந்த இடம் இருக்கு, ஒரு தொழில் ஸ்தானத்துல போய் நீங்க இந்த இடம் எனக்கு செட் ஆகுமா, நான் வாங்கலாமான்னு கேக்குறாங்க. அப்ப அங்க போய் பார்க்கும்போது அரிசி மாவை கொண்டு அந்த நீங்க வந்து ரேகை வரையணும். ரேகைன்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த நம்ம போடுறோம் இல்லையா ராசி கட்டம், அந்த ராசி கட்டம் தான் ரேகை. அப்ப அந்த ரேகையை வரைஞ்சதுக்கு அப்புறம் கேரளால என்ன பண்ணுவாங்கன்னா அந்தந்த கிரகங்களுக்கு உண்டான ஒரு நவதானியத்தை வைப்பாங்க. வச்சதுக்கு அப்புறம் இல்ல சில பேர் வந்து தோழிகளை வைப்பாங்க. வச்சதுக்கு அப்புறம் பஞ்ச தெய்வங்கள்னு சொல்லக்கூடிய ஆதித்யாம், அம்பிகாம், விஷ்ணும், கணநாதம், மகேஸ்வரம், இந்த 5 பேரையும் 5 சோழிகளா வச்சு அவங்கள வணங்குவாங்க. ஆதித்யாம், அம்பிகாம், விஷ்ணும், கணநாதம், மகேஸ்வரம், பஞ்ச தெய்வான் ஸ்மரே நித்யம், சர்வபீஷ்டார்த்த சித்தையே. அதே மாதிரி ஒரு நம்ம வந்து நமக்கு இந்த கடவுள் வந்து யார் அப்படின்னு பார்த்தா அது வந்து தட்சிணாமூர்த்தி. அப்ப தட்சிணாமூர்த்திக்கு உண்டான ஸ்லோகத்தை சொல்லிட்டு தான் இதை ஆரம்பிக்கணும். ஆரம்பிக்கும் போது அதே மாதிரி அங்க அந்த குடும்பத்தின் பெண் யாரோ அவங்கள தீபம் ஏற்ற சொல்லணும். அப்ப தீபம் ஏற்றும் போது அவங்க ஏற்றக்கூடிய முறை, தீபத்துல இருக்கக்கூடிய எண்ணெய், இதையெல்லாம் நம்ம கவனிக்கணும். அதை வச்சும் அவங்களுக்கு நம்ம பிரசன்னம் சொல்லலாம். அதே போல கேட்டிருக்கிற பிரசன்னம் என்னவோ அதற்கு தகுந்த பதில் மட்டுமே அளிக்க வேண்டும். முதல்ல தற்காலிகமா அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதற்கு உண்டான ஒரு சின்ன சொல்யூஷனை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பிரசனத்தினுடைய டோட்டல் பலன்கள். இதுல வந்து என்ன பலன்னு கேட்டா, நீங்க பார்க்க போற இடத்துல அவங்க என்ன கேள்வி கேட்கிறாங்களோ அதற்குண்டான ஒரு சூத்திரம் இருக்கு. 8 வகையான ஒரு சூத்திரம் இருக்கு. அந்த சூத்திரத்தை நீங்க வந்து கணக்கு போட்டு அவங்களுக்கு பலன் சொல்லணும். இதே தற்காலிக பிரசனம்னா இவ்வளவு கான்செப்ட்லாம் தேவையே இல்லை. தற்காலிக பிரசனம்ங்கிறது உங்களுக்கு இப்ப வந்திருக்கக்கூடிய நேரத்துக்கு அவங்க என்ன கேள்வி கேட்கிறாங்களோ அந்த கேள்விக்குண்டான ஜாதகம் உங்க முன்னாடி இருக்கும். ஆருட சோழியும் சரி, உதய சோழியும் சரி, இத ரெண்டையும் வச்சு மற்ற கிரகங்கள் எங்க இருக்கோ அதை வச்சு நீங்க தற்காலிக பிரசனம் சொல்லிடலாம். பெரிய பெரிய ஃபீஸ் வாங்குறீங்க, பெரிய இடங்களுக்கு போறீங்க, அங்க அவங்களோட பிரச்சனைகளை தீர்த்து வைக்க போகும்போது அதற்கு தகுந்த மாதிரியான கணக்கீடுகள் நிறைய இந்த பிரசன சாஸ்திரத்துல இருக்கு. அப்போ இது வந்து ஒரு கால கணிதம்ல முக்கியமான ஒண்ணுதான் இந்த பிரசன சாஸ்திரம். இத வந்து முருகப்பெருமான் வந்து முறையா தெரிஞ்சு வச்சிருந்திருக்கிறாரு. கால கணிதத்துல வந்து முருகப்பெருமான் ஒரு முறை அவரோட அப்பாவை பார்த்து நீ கையில வந்து திருவோடு ஏந்த போற அப்படின்னு சொல்லி அப்பாவை பார்த்து சொல்றாரு. அப்போ சிவபெருமான் சொல்றாரு இவனுக்கு எல்லாமே கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதனால சிவபெருமான் சொல்றாரு முருகன் கிட்ட, நீ வந்து 90% தான் உன்ன மாதிரி இருக்கக்கூடிய அஸ்ட்ராலஜர்ஸால ஒரு தெய்வஜனால சொல்ல முடியும். 10% எப்பொழுதும் இறைவனுடைய கையில தான் இருக்கும். அந்த 10% வந்து எப்பயுமே இறைவன் வந்து நாங்க தான் வச்சிருப்போம். நீங்க வந்து சொல்லக்கூடிய அந்த பலன்ல 90% மட்டும்தான் மக்களுக்கு பலிக்கட்டும். 10% இறைவனை நாடி இறைவனுடைய ஒரு பலனை வந்து நாங்க கொடுப்போம். அதனாலதான் நம்ம எப்பயுமே நமக்கும் அந்த இறை பலம்ங்கிறது எப்பயுமே இருக்கணும். நம்ம வணங்கக்கூடிய தெய்வம் தான் அங்க வந்து பேசும். உங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தினுடைய வழிகாட்டலும் வந்திருக்கக்கூடிய கிளையண்ட் அவருடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தினுடைய வழிகாட்டல் மட்டும்தான் சோழியில வந்து உட்காரும். அதே மாதிரி அந்த சோழியில இண்டிகேட் பண்ணக்கூடிய ஆரோட லக்னம் அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய லக்னமோ இல்ல வந்திருக்கக்கூடிய அவரோட ராசியோ லக்னமோ இதை தொடர்பு படுத்தாம வரவே வராது 100%. அதே போல ஒரு சிலருக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த சீக்வன்ஸ் அவங்க இப்போ நம்ம ஒரு சிலருக்கு ராகுகேது தோஷத்தை நம்மளே நிவர்த்தி பண்ணி கொடுத்துப்போம். இங்கேயும் ராகுகேது தோஷம் வரும். நீங்க அவங்களோட ஜாதகத்துல D16 சொல்லக்கூடிய வர்க்க சக்கரங்கள்ல சஸ்தியாம்சம்னு சொல்லக்கூடிய சக்கரத்தை எடுத்து பாருங்களேன். என்ன தோஷம் இங்க வருதோ அது அப்படியே அந்த சஸ்தியாம்ச சக்கரத்துல இருக்கு. சஸ்தியாம்ச சக்கரங்கிறது உங்களோட பிரசன்ட், நீங்க இந்த வருஷம் இந்த பிறவியில எடுத்துக்கொண்டு வந்திருக்கக்கூடிய கர்மா. ஏன்னா கர்மா வகைகள்ல சஞ்சித கர்மா, ஆகாமிய கர்மா, பிராரப்த கர்மான்னு சொல்றோம். இந்த சஞ்சித கர்மாங்கிறத கழிச்சுட்டு வந்திருப்பீங்க. அதுல இருக்கிற பேலன்ஸையும் இந்த பிராரப்த கர்மா இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப உதாரணத்துக்கு நான் இப்ப பேசிட்டு இருக்கும்போது நான் யாரையோ கூப்பிட்டு திட்டிடுறேன், யாரையோ மனசு நோக பேசிடுறேன். இந்த கர்மாவும் என்னுடைய சஞ்சித கர்மாவோட பேலன்ஸையும் நான் கேரி ஓவர் பண்ணி ஆகாமிய கர்மா இந்த பிறவியில அடுத்த பிறவிக்கும் சேர்த்து நான் எடுத்துட்டு போறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பிறவிலையும் நீங்க பேலன்ஸ் பண்ணிட்டே வருவீங்க. அதுதான் உங்களோட கர்மாவோட பலனா இருக்கும். அப்ப என்னென்ன பண்ணிருக்கீங்களோ இது எல்லாமே இதுல நோட் டவுன் ஆகி வந்துகிட்டே இருக்கும்.
அதற்குண்டான ஒரு பலன்களை தான் நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஸோ இந்த கர்மாவுடைய மொத்த குவியலாத்தான் நம்ம இந்த பூமிக்கு வந்திருக்கோம். நம்முடைய ஜாதகம் சொல்லக்கூடிய விஷயங்கள் நிச்சயமாக எல்லாருக்குமே ஒத்து வரும். சில பேருக்கு டைம் கரெக்ஷன் இருக்கும், ப்ராப்ளம் இருக்கும். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்போ அவங்களுக்கு அந்த ஜாதகத்துல தாண்டிய பிரச்சனைகள் இருக்கும்போது, ஏன்னா சில பேருக்கு இந்த சாஸ்திரத்தை பத்தி அவ்வளவா புரியாது. ஜாதகத்தை தாண்டி எதுவுமே இல்லைன்னு நிறைய பேருக்கு தெரியும். ஆனாலும் சில பேருக்கு வந்து பிரச்சனைகள் உள்ளவர்களால மட்டும்தான். இப்ப உதாரணத்திற்கு ஒருத்தர் வந்து பணம் போட்டுட்டு பயத்துல வந்து கூப்பிடுறாங்க. அப்ப நம்ம அவங்களுக்கு சொல்றோம், நீங்க வந்து அந்த இரவு நேரம், அதாவது அவங்களுக்கு அன்னைக்கு வந்திருந்தது வந்து பாத்தீங்கன்னா மீன லக்னம், 4ஆம் இடத்துல மாந்தி வருது. அப்ப இரவு நேரங்கள்ல சத்தம் போடக்கூடிய ஆள் வீட்டுல இருக்காங்களா, ஏதாவது ஒரு பிரேதம் சம்பந்தப்பட்ட விஷயம் அந்த வீட்டுல நீங்க சென்ஸ் பண்றீங்களான்னு கேட்கும்போது, அப்படியே அவங்க இதெல்லாம் எப்படி மேடம் நேர்ல பார்த்த மாதிரி சொல்ல முடியும்? ஏன்னா இந்த விஷயங்கள் எல்லாம் தான் பிரசன்னத்துல அறுதியா நமக்கு நல்லா தெளிவாவே தெரியும். அப்ப அவங்களுக்கு வந்திருக்கக்கூடியவர்களுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய வார்த்தைகளை மட்டும் கிடையாது, அவங்களுக்கு அவங்க ஜாதக சம்பந்தமான கர்மாவை தீர்க்கக்கூடியவர்களாக நம்ம தான் மாறுறோம். அதனாலதான் தெய்வஜன், தெய்வத்திற்கு சமமானவன். அப்ப நம்முடைய விருப்பு வெறுப்புகளை தாண்டி உங்க எதுக்கால வந்திருக்கிறவங்க ரொம்ப உங்களுக்கு தேவையானவர்களாக இருந்தாலும் சரி, தேவையில்லை ஒரு எதிரியாவே வந்து உட்கார்ந்தா கூட அந்த இடத்துல அவன் உங்க கிளையண்ட். அவனுக்கு தேவையான விஷயங்களை சரியாக சொல்ல வேண்டும். அவனுக்கு தேவையான விஷயங்களை நம்ம எப்பயுமே கரெக்டா சொல்லணும். யாரா இருக்கட்டும், உங்களுடைய நண்பர்களா இருந்தாலும் சரி, எதிரிகளாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு உண்டான தீர்வுகளை கொடுத்து வரதுக்கு உங்களால மட்டும்தான் முடியும். அப்படிங்கிற அந்த கான்பிடென்ட்டை வளர்த்துக்கணும். நம்முடைய நாளுக்கு நாள் நம்முடைய தேஜஸ், ஏன்னா இது எல்லாமே கர்மா சம்பந்தப்பட்ட விஷயம். அப்போ உங்களுடைய பர்சனலான விஷயங்களை விருப்பு வெறுப்பின்றி தினமும் இறை பக்தியை, நீங்க காலையில எவ்வளவு நேரம் தியானம் பண்றீங்க, எவ்வளவு சாமி கும்பிடுறீங்க, உங்களோட இஷ்ட தெய்வ குலதெய்வ அனுகிரகம் உங்களுக்கு எவ்வளவு இருக்கு, இதை பொறுத்துதான் இந்த பிரசன்னம் வந்து எப்பயுமே ரொம்ப அழகா நம்ம யாருக்குமே சொல்ல முடியும். அதே மாதிரி நம்ம என்ன வேலை செய்யறோம் அப்படிங்கிற அந்த கான்சியஸ்னஸ் நமக்கு எப்பயுமே இருந்துகிட்டு இருக்கணும். ஏன்னா சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சுற்றுப்புற சூழ்நிலையை நமக்கு நிறைய விஷயத்த தெளிப்படுத்துறோம். இப்ப உதாரணத்திற்கு, இப்போ நீங்க உங்க ஆபீஸ்ல உட்கார்ந்துருக்கீங்க, உங்கள்ட்ட பிரசனம் பார்க்க ஒருத்தர் தற்காலிக பிரசனத்துக்கே வர்றாரு. வந்துட்டு, மேடம் நான் இந்த பணத்தை வந்து நான் ஒரு இதுல இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன், பண்ணலாமா அப்படின்னு கேக்குறாரு. இந்த வேண்டாமான்னு கேக்குறாங்க பாத்தீங்களா, 2 விஷயமா கேட்பாங்க, பண்ணலாமா வேணாமா. இப்படி கேட்கும்போது அந்த இடத்துல நிறைய பிரச்சனை இருக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. பண்ணலாமா அப்படின்னு மட்டும் உறுதியாவே கேட்கிறப்ப நீங்க வந்து பிரசனம் போட ஆரம்பிக்கிறீங்க. அப்போ உங்க ஆபீஸ்க்கு பக்கத்துல இருந்து ஒரு குரல், யாரோ ஒரு பக்கத்து வீட்டு அம்மா அவங்க வீட்டுக்காரத்தை சொல்றாங்க, எங்க வேணாங்க அப்படிங்கிறாங்க. இந்த குரல் உங்க காதுல கேட்டுருச்சுன்னா அந்த இடத்துல பிரச்சனை தப்பா வரப்போகுதுன்னு அர்த்தம். இவருக்கு நெகட்டிவா தான் வரும். அப்போ சுற்றுப்புற சூழ்நிலைகளை நம்ம அதனாலதான் இந்த 5 புலன்களையும் தெளிவாக எல்லா ஜோதிடர்களும் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த சுற்றுப்புற சூழ்நிலையை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். கவனிக்கும் போதே அதுவே நமக்கு நிறைய ரிசல்ட்டை கண்டிப்பா கொடுத்துரும். ஓவராலா அங்கேயே நமக்கு கிடைச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய பிரசனம்ங்கிறது நமக்கு தெளிவான பதில்களை தரப்போகுது. அதை வச்சு நம்ம வந்திருக்கக்கூடிய கிளையண்ட்டுக்கு சொல்லிடலாம். ஸோ இப்ப நான் சொல்லியிருக்கிற இந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு ஓவராலா ஒரு சின்ன எப்படி கொண்டு போகணும், அந்த பிரசன்னம்னா என்ன அப்படிங்கிற விஷயத்த பத்தி நான் பேசியிருக்கேன். உங்களுக்கு யாருக்காவது இதை பத்திய கேள்விகள் இருந்தாலும், அதை பத்திய ஒரு டவுட் இருந்தாலும் நீங்க கேளுங்க, நான் சொல்றேன். இது ரொம்ப ஹையர் எஜுகேஷன் மாதிரி இருக்கு மேடம். ரொம்ப நல்லா சொன்னீங்க. கண்டிப்பா இது ஹையர் எஜுகேஷன் தான். நாங்க படிக்கும் போது 8 மாதங்கள் படிச்சோம். எங்களுக்கு ஒரு உன்னிகிருஷ்ணன் பணிக்கர்னு சொல்லி ஒரு சார் எடுத்தாரு. நான் படிக்கும் போது 8 மாசம் படிச்சேன் இந்த கலைய. மகாதேவையர் வந்து காலம் சென்ற மகாதேவையர் அவர்கள் 3 நாட்கள் வந்து வகுப்பு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க இதுக்கு முன்னாடி. ஓகே மேம், இப்போ ஒரு நன்றி உரை வழங்கினதுக்கு அப்புறம் நேருடைய கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்லலாம். ஓகே, தண்டபாணி சார். சரிங்க மேடம். தண்டபாணி சார், ஓகே, நன்றி உரை வழங்கிடும். வணக்கம். அனைவருக்கும் அநேக நமஸ்காரம். அடியேன் தனம் தண்டபாணி. இன்று தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு நட்சத்திர சுடமுனைய நிகழ்ச்சி இன்று 35வது நாள். அதாவது புதன்கிழமை. புதன் என்றால் மீனாட்சி,
35 தனித்தனியா பார்த்தீங்கன்னா 3 என்பது குரு, 5 என்பது புதன். 3, 5 இந்த இணைவுதான் மீனாட்சி பரமகுரு. மேலும் இன்று பூரம் நட்சத்திரம் என்பது சுக்கிரனுடைய நட்சத்திரம். எனவேதான் பெண் ஜோதிடர் பிரசனம் பற்றி வகுப்பெடுத்துள்ளார். மேலும் குருவின் நிறம் மஞ்சள். எனவேதான் மீனாட்சி பரமகுரு அம்மா அவர்கள் மஞ்சள் நிற உடையில் வந்துள்ளார். மேலும் இன்று 7 முதல் 8 சுக்கிரன் வரை. எனவேதான் பெண் ஜோதிடர். அடுத்ததாக 8 to 9 புதன் வரை வரப்போகிறது. இருந்தாலும் அது புதன் வரை. அப்பொழுதும் மீனாட்சி பரமகுரு ஜோதிடர் மிக தெளிவாக பதில் உங்களுக்கு கொடுப்பார். ஓகே, இதுவரை நீங்கள் பொறுமையாக செவிசாய்த்து கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து குருமார்கள் மற்றும் அனைத்து ஆர்வலர்களுக்கும் கோடான கோடி நன்றி. வகுப்பெடுத்த மீனாட்சி மேடம் அவர்களுக்கும் கோடான கோடி நன்றி. இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த டாக்டர் கனகாம்பாள் மற்றும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் அனைவருக்கும் கோடான கோடி நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.